அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்ப்போம். தாத்தா பாட்டி 2 பேரும் ரூமில் இருக்காங்க. ஆனால் பாக்கியா உள்ளே போகிறாங்க. என்னம்மா அத்தை சாப்பிட்டாங்களா, டேப்லெட்லாம் போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்ல சொல்ல சாப்பிடவே மாட்டேங்கிறா, ஏதோ இருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மாமாவை கூட்டிகிட்டு வெளியில் வராங்க பாக்கியா. அன்னாரம் வந்து பேசுகிறாங்க. மாமா அத்தை வந்து ரொம்ப நாள் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் அத்தை இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க மனசு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால் இந்த இடத்த விட்டுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் நான் வெளியில் எங்கேயா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா போகிறீங்கன்னே அதான் சொன்னேன் மாமா கும்பகோணத்தில் கோயிலுக்கு அப்படின்னாங்க. ஏம்மா உனக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட் வேலை, வீட்டு வேலை இதெல்லாம் உனக்கே அதிகமாக இருக்குமா? இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ நாள் லீவ் போட்டு போனால் உனக்கு அது செட் ஆகுமாம்மா அப்படிங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. இங்கே ரெஸ்டாரண்ட்டை அமிர்தா பார்த்துக்கிடுவா. வீட்டு வேலையே செல்வியும் ஜெனிக்கிட்டே நான் ஒப்படைச்சிக்கிடுவேன். அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் 2 நாள் 3 நாள் அத்தையை கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கே போயிட்டு வந்து அத்தைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க எதுக்கும் அடிக்கடி கோயில் குளத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை மாமா. அன்றைக்கி மூணாருக்கு வந்தப்போ அத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருக்கு, வெளியில் வந்திருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் நல்லாவே பார்த்தேன் அவங்க என்ஜாய் பண்ணதை. ஸோ நான் அடிக்கடி இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் மாமா சரின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. அடுத்த டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் பாட்டி இல்லை. அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, என்னம்மா இன்றைக்கி என்னது அப்படின்னு. சப்பாத்திடா அப்படின்ட்டு எல்லாம் சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துங்கிறாங்க. அப்போ செலின்னு சொல்கிறாரு, அதான் பாட்டி சாப்பிட்டாங்களான்னு. பாட்டி ஏதோ படுத்துருக்காங்கடா, ஏதோ சாப்பிட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. ஆனால் எழில் சொல்கிறாரு, அந்த ஆள் என்ன ரொம்ப ஓவராதுங்கிறாரு. பெருசாக நான் பார்த்துக்கிறேன்ட்டு பெரிய இதை கூட்டிகிட்டு போனார். இப்போ கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்து கிழிச்சார். நல்லா வச்சு செஞ்சு அனுப்பிவிட்ருக்காருல அப்படிங்கிறாங்க. டேய் விடுடா, அதை பற்றி திருப்பி பேசாதடான்னு பாக்கியா சொல்லிவிட்டு, அதுக்காக தான் பாட்டி இந்த மைண்டில் இருந்தெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கும்பகோணத்தில் கோயில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கும்பகோணத்தில் வேறு எங்கெல்லாம் போவீங்க அப்படின்னு. நாங்கள் என்ன பிக்னிக்காக கூட்டிகிட்டு போகிறேன் இனியா, பாட்டியோட மனசை மாற்றணும், அதனால் அங்கே இருக்கிற 2 3 கோயிலுக்கு போவோம் அவ்வளோதான், நீ வர்றியா அப்படிங்கிறாங்க. வேறு எந்த இடத்துக்குலாம் போவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ திருப்தி கேட்குற, உன் வயசு பிள்ளைகளாம் நான் என்ன சொன்னால் சரின்னு கேட்பாங்க அம்மா சொல்கிறது. ஆனால் நீ தான் ரொம்ப ஓவராக அங்கே எங்கே போவீங்க, இங்கே எங்கே போவீங்க, அண்ணன் பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்கே. அதெல்லாம் தெரியாது, நீ வர்றீன்னா வர்ற, சரியா வர்ற அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா மிரட்டுற நீன்னு. அப்புறம் என்ன, நீ இப்படி சொன்னால் தானே சரிங்கிற, உனக்கு கெஞ்சி கொஞ்சி கூப்பிட்டா நீ வர்றியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் வர்றேம்மா அப்படின்ட்டு இனே சொல்கிறாங்க. அதான் உனக்கு 2 நாள் லீவு தானே காலேஜ், அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கிட்ட சொல்கிறாங்க, செல்வி நீ ஜெனியோட சேர்த்து ஜெனிகிட்டையும் பார்த்து சொல்கிறாங்க, ஜெனி நீ செல்வியோட சேர்ந்து அப்படின்னு 2 பேரையும் பார்த்து சொல்லிவிட்டு, வீடை பார்த்துக்கோங்கப்பா, வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்க ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. அம்மதான் நீ ரெஸ்டாரண்ட்டு பார்த்துக்கோ, அம்மதான் 2 நாள் மட்டும் தானே, பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் நிம்மதியாக பத்திரமா போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி அம்மதாவும் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. சரிடா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கோபி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய பார்க்கு அந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி அடிக்கிறாரு. அதுக்கு ஃப்ரெண்டு வராரு. டேய் நீ ஃபோன் போட்டு கூப்பிட்டா உடனே நான் வந்துடணுமா, நீ கூப்பிட்டோடனே ஓடி வரதுக்கு நாங்களாம் எங்கள் வேலையில் பார்த்து வர வேண்டாமாடா, என்னடா இன்றைக்கி ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சிருக்க போலுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி இருந்தேன், ஆனால் அந்த ராதிகா ரொம்ப ஓவராக தான்டா பேசுகிறா அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு ராதிகா திருப்பி சண்டையா, வீட்டுக்கெலாம் போகிற ஐடியாவே இல்லைன்னு. இந்த வீடுங்கிற ஒரு மேட்ரே இருக்கவே இருக்கக்கூடாதுடா. எப்போ பாரு வீட்டுக்கு போனாலே அது பிரச்சனை இது பிரச்சனை, மனுஷனுக்கு வீடுங்கிறதே இருக்கக்கூடாதா இனிமேல். சரி அவன் என்ன சொல்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிறையா தியாகம் பண்ணியிருக்கேன், நிறைய பிரச்சனை நான் சமாளிச்சிருக்கேன், அது போல் கல்யாணம் பண்ணாமல் தனியாகவே இருந்திருக்கலாம் அப்படி இப்படிங்கிறா. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரலையாடா, என்னோடய அம்மா அப்பா என் பசங்க எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வரலையா, என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் மூழ்கி அடிக்கலையா, அதெல்லாம் லாஸ் ஆகலையா, அதெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணதுனால தானடா நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் என்னமோ இவா தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணதாகவும், இவா தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டதாகவும் ரொம்ப ஓவராக பண்ணுறாடா, பயங்கரமாக இது பண்ணுறாடா, டார்ச்சர் பண்ணுறாடா என்ன அப்படின்னு சொல்லி கோபி புலம்புறாரு. நெக்ஸ்ட்டு கோபியோட ரெஸ்டாரண்ட் கேட்டிருக்காங்க. கோபி இங்கிட்ட நடந்துகிட்டே இருக்காரு. பாக்கியா பேசுனது, ராதிகா பேசுனது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்காங்க. பாக்கியா வந்து பாக்கியா நான் புரிஞ்ச அளவுக்கு கூட நீங்கள் உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கலையே, உங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க நீங்கள் நம்புறீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் கீழ்த்தனமாக போயிட்டீங்க அப்படின்னு அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ராதிகா சொன்னது, உங்களால் தான் என்னோட நிம்மதியாக போச்சு, நான் வந்து தனிமையாக கூட வந்திருப்பேன், ஆனால் நீங்கள் வந்ததுனால தான் இப்போ நான் எல்லாத்துக்கும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. இதெல்லாம் யோசித்து நினச்சி புலம்பிகிட்டே இருக்கார். அதனால் செஃப் வராரு. சார் அப்படிங்கிறாங்க. என்ன செஃப் அப்படிங்கிறாங்க. சார் சமையல் எல்லாம் முடிஞ்சு சார், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், நான் செக் பண்ணிட்டேன், நீங்கள் ஒருக்க செக் பண்ணிட்டீங்கன்னா அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் செக் பண்ணிட்டீங்களா, அது போதும், மோர் எனஃப், நீங்கள் அதை போட்டு அப்படியே பேக் பண்ணி அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் செக் பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா, ஆர்டர் பிடிச்சாச்சு, மளிகை ஜாமான் வாங்கியாச்சு, அதுக்கடுத்து டெலிவரி பண்ணியாச்சு, எல்லாமே நான் தான் பண்ணணுமா, இனிமேல் கொரியர் வேறு நான் தான் போய் கொடுக்கணுமா, இல்லாட்டினா சமையல் வேலையை நானும் சேர்த்து பண்ணட்டுமா, நீங்கள் சமையல் மட்டும் தான் பண்ணுவீங்களா அப்படி இப்படி பயங்கரமாக குழம்புறாரு. நீங்கள் போங்க போய் ஏசியை போடுறேன், அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட உங்களால் செய்ய முடியாதா, போங்க செஃப் நான் ரொம்ப டென்ஷன் இருக்கிறேன், செஞ்சு போங்க போங்க அப்படிங்கிறாரு. சார் இல்லை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் ஒன்றும் இல்லைன்னு, போங்க போய் அனுப்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவருக்கு செஃப்பாக இருக்கிறவரே திட்டு தீர்த்துறாரு.